Hello students, last video la நம்ம chapter 9 ல role of MSME பற்றி நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளை problems associated with MSME ஒரு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு இந்தியன் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத தாண்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, த பொட்டன்ஷியல் of MSME is often not realized fully because of several problems related to size and operations. So ஒரு MSME என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரைசஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை எந்த காரணத்தினால ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸினுடைய சைஸ், அந்த அளவு அண்ட் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது அதிகம். அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். We shall now examine some of the major problems that small businesses, whether in urban or in rural areas, are encountering in the day-to-day functioning. ஸோ இப்போ ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, அதாவது கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி, இல்லை நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி, அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கூட ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டே டு டே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். MSMEs are at a distinct disadvantage as compared to large scale industries. ஒரு பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு லார்ஜ் சைஸ் இருக்குது, அதாவது ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் பொழுது MSMEயினுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ், அது லேபராக இருக்கலாம், ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ், ஓகேவா, அதே போல் சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதே போல் எவ்வளோ குவான்டிட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சின்ன பிஸ்னஸ் அப்படின்னும் போது அதனுடைய அளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்பொழுது அதனுடைய ஸ்கேல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷனிங் லெவல் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி லோயராக தான் இருக்கும். அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ், எவ்வளோ ஃபினான்ஸ் அந்த பிஸ்னஸில் அவங்க போடுறாங்க, இல்லை அவங்களால எவ்வளோ பிஸ்னஸை போட முடியும். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் எபிலிட்டி டு யூஸ் மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டே டு டே டெக்னாலஜிஸில் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. பெரிய லெவல் கம்பெனிஸ் அப்படின்னும் பொழுது ஈஸியாக அவங்களால அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண முடியும், அவங்களுடைய லேபர்ஸையும் அவங்களால அடாப்ட் பண்ண வைக்க முடியும். பட் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாடர்ன் டெக்னாலஜியை காலத்துக்கு ஏற்ப அவங்களால மாறி அட்வான்ஸ்டாக போக முடியுமான்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸை வாங்குறது. இப்போது அவங்களுக்கு அவைலபிலிட்டி, அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், லோக்கல் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு லோயர் காஸ்ட்டில் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு இந்த ரா மெட்டீரியல் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியுள்ள ஒரு ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்க பல வெளியிடங்களில் போய் அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும், அதனுடைய காஸ்ட் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரியான மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் ரைஸ் டு செவரல் ப்ராப்ளம்ஸ். இதனால் அவங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. த ப்ராப்ளம்ஸ் மேஜர்லி இன்க்ளூட் ரிமோட் லொக்கேஷன் வித் லெஸ் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், லேக் ஆஃப் மேனேஜரியல் டேலண்ட், poor quality, traditional technology and inadequate availability of finance. ஸோ மேஜராக
அதாவது அதிகப்படியான ப்ராப்ளம்ஸை இந்த ரிமோட் லொக்கேஷனில் அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ரிமோட் லொக்கேஷனில் இருக்காங்க. அதாவது நகர்ப்புறங்களை இல்லாமல் ரொம்ப வந்து ஊருக்குள்ளே அவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப இப்போ நம்ம ஒரு இன்டீரியராக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகுது, ஃபோனோட சிக்னல் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. நார்மலாக ஒரு சிக்னலே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க கிராமப்புறங்களில் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நகரப்புறங்களில் கிடைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ், அந்த வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கிராமப்புற லொக்கேஷனுக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், அந்த பிஸ்னஸுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது. லேக் ஆஃப் மேனேஜரியல் டேலண்ட். மேனேஜரியல் டேலண்ட்னா என்ன, ஒரு பிஸ்னஸை வந்து நிர்வாகம் பண்ணுறது, அதற்கான ஸ்கில் செட்டு, ஓகேவா, ஒரு படிப்பறிவு, ஒரு அனுபவம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மற்ற லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்த மேனேஜரல் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே போல் புவர் குவாலிட்டி. ஸோ லோக்கலில் கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த பிஸ்னஸே பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ப தான் அந்த ப்ரொடக்ஷனும் வந்து கிடைக்கும், அந்த ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டியும் அதை பொறுத்து தான் இருக்கும். அண்டு ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி, வழியாக வந்து என்ன வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை தான் பேஸ் பண்ணி தான் இவங்களும் வந்து பரம்பரையாக அந்த பிஸ்னஸை பண்ணிட்டு வருவாங்க. அப்போது ட்ரெடிஷ்னலான ஒரு டெக்னாலஜியை வந்து இப்போ தறி நெய்யறது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த கட்டைகள் மாதிரி வச்சு அவங்க வந்து அந்த நூல் நோத்து அந்த புடவை நெய்யறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. பட் அதெல்லாமே எல்லாருமே அதை அடாப்ட் பண்ணி செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுறதுனாலும் இன்அடிக்குவேட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ், அவங்க பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் லெவல் வந்து அவங்களுக்கு லேக் ஆகிறதுனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக வந்து அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ எம்எஸ்எம்இஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. The problems of exporting small-scale units include lack of adequate data on foreign markets, lack of market intelligence, exchange rate fluctuations, quality standards and pre-shipment finance. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து குறைந்த அளவிலான யூனிட்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ லார்ஜ் லெவலில் வந்து அதிக அளவில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா. அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அடிக்குவேட் டேட்டா ஆன் ஃபாரின் மார்க்கெட். ஸோ ஃபாரின் மார்க்கெட்டை பற்றின டேட்டாஸ், அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் அங்கே கொண்டு போக முடியும், அதே மாதிரி நம்ம அனுப்புகிற இந்த ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமா, ஸோ இந்த மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும் சரி, இல்லை வந்து புது டெக்னாலஜி வந்தால் அதை அடாப்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் வந்து மக்களுடைய தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்காது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ ஃபாரினில் நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆகும், நம்ம மணி வேல்யூக்கும் அவங்க மணி வேல்யூக்கும் நிறைய ஒரு சில டைமில் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்னாலேயோ இல்லை வந்து எக்கனாமிக்கல் லெவல்னாலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டினுடைய வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நாம் எதிர்பார்த்த அந்த பண வரவு கிடைக்காமையும் இருக்கலாம். அண்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப தரமானதாக இருக்குதா அப்படின்னாலும் அதுவும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அண்டு ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்
இன்புட்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ரா மெட்டீரியல் வேணும், எனக்கு அதுக்கான லேபர் வேலையாள் வேணும், அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை நான் பேக் பண்ணணும், அதை நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி நான் அதை கொண்டு போய் இதுக்கு எல்லாத்துக்குமான செலவுகள் இருக்குது. அந்த செலவை கூட அவங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் ஜென்ரல் ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் ஃபேஸ் வித் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். நார்மலாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ். ஒன் ஆஃப் த சிவியர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை எம்எஸ்எம்இ இஸ் தட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்வேட் ஃபினான்ஸ் டு கேரி அவுட் இட்ஸ் ஆப்ரேஷன். அவங்களுடைய அன்றாட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போதிய அளவிலான அந்த ஃபினான்ஸ் இல்லாததுனால அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலி தீஸ் பிஸ்னஸஸ் பிகின் வித் எ ஸ்மால் கேபிட்டல் பேஸ். ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு ஃபினான்ஸ் ஒன்று அவங்களுடைய சொந்த காசை போடுறதோ இல்லை கடன் வாங்கி போடுறதோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெனி ஆஃப் த யூனிட்ஸ் இன் த ஸ்மால் செக்டர் லேக் த கிரெடிட் வர்த்தினஸ் ரிக்வயர்ட் டு ரேஸ் as capital from the capital markets. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செக்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நார்மலாக ஒரு பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு வெல்த் சப்போர்ட் இருக்குது, லேண்ட் எதாவது வச்சுருக்காங்களா, வீடு எதாவது வச்சுருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடிட் வர்த்தினஸ் வந்து அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த இடத்துல வந்து அது ஒரு லேகிங் பாயிண்ட்டாக இருக்குது. As a result, they heavily depend on local financial resources and are frequently the victims of exploitation by the money lenders. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் வாங்குறதுக்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஒரு மணியை வந்து கடனாக வாங்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து அடமானம் வைப்பதற்கான பொருள் இல்லாத பட்சத்தில் வந்து அப்போ என்ன ஆகிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் வட்டிக்கு விடுவாங்க இல்லையா. அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான வட்டிக்கு அவங்க கடன் வாங்குகிற ஒரு சூழல் ஏற்படுது. அதையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்கள சுரண்ட ஆரம்பித்து வட்டி அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபினான்ஷியலி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. தீஸ் யூனிட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சஃபர் ஃப்ரம் லேக் ஆஃப் அடிக்வேட் ஒர்க்கிங் கேபிட்டல் எய்தர் டியூ டு டிலேடு பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு தெம் ஆர் லாக்கிங் அப் ஆஃப் தர் கேபிட்டல் இன் அன்சோல்டு ஸ்டாக்ஸ். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடிக்வேட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா டே டு டே இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு டெலிஃபோன் பில்லாகட்டும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிற ஒர்க்கருக்கு நான் வந்து காசை கொடுக்குற கூலியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டே டு டே எனக்கான செலவுகளையே வந்து நான் வந்து பே பண்ணுறதுக்கே வந்து கஷ்டப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து சரியான நேரத்தில் வராமல் இருக்கிற பட்சத்தினாலையும், அப்படி இல்லாமல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியாமல் அப்படியே வந்து ஸ்டாக்காக நின்றுட்டதுனாலையும் அவங்க என்ன ஆகிடுறாங்க, டே டு டே ஒர்க்கிங் கேபிட்டல், டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்கே அவங்க வந்து வரி பண்ணுற ஒரு சூழல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் ஆல்சோ டு நாட் லெண்ட் மணி வித்தவுட் அடிக்வேட் கொலேட்ரல் செக்யூரிட்டி ஆர் கேரண்டிஸ் அண்ட் மார்ஜின் மணி விச் மெனி ஆஃப் தேம் ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு ப்ரொவைட். பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோனை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ஹவுசிங் லோனே கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அந்த சேலரி ஸ்லிப்பை நீங்கள் கொண்டு வாங்க, அதை பேஸ் பண்ணி நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸுக்காக வந்து பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்கன்னா அதற்கான கொலேட்ரல் செக்யூரிட்டி, அதாவது ஏதாவது அடமானம் வைக்கிறதா இருக்கணும், இல்லை இவங்க வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க நமக்கு கேரண்டி கையெழுத்து போடணும். ஓகேவா, ஒன்று அப்படி இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸை வந்து பேங்க் மூலயமா இந்த எம்எஸ்எம்இஸ் இந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து லேக் ஆகும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபினான்ஸ் வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய என்டர்பிரைசஸ்க்கு கிடைக்க முடியாமல் போகுது. அப்போ மெயின் ப்ராப்ளமாக வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக எது இருக்குது, ஃபினான்ஸ் தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது.
அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ். அனதர் மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் MSME இஸ் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியலை வாங்குறதுல நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இஃப் த ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் அவைலபிள், தே ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி ஆர் ஹாவ் டு பே அ ஹை ப்ரைஸ் டு கெட் குட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு அதாவது அவங்க ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சப்போஸ் அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் பத்தாமல் போச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய குவாலிட்டியில் வந்து என்ன ஆகும், லேக் ஆகும் இல்லையா. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் வேறு ஏதாவது ஒரு வேறு லோக்கல் ரா மெட்டீரியல் வேறு எதையாவது கலந்து தான் வந்து அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான நல்ல குவாலிட்டி அங்கே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேவா. ஸோ லோ குவாலிட்டியை தான் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க வந்து இன்னும் அதிகமான ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னுட்டு வெளி இடத்துல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹையர் காஸ்ட்டில் வாங்க வேண்டி வரும். லோக்கல்னா லோயர் காஸ்ட்டில் வாங்கிடுவாங்க. இதுவே நான் வெளியூர்லேருந்து இதுலேருந்து வாங்குறேன்னா நான் வந்து அதிகப்படியான காசு கொடுத்து தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அதிகப்படியான காசு கொடுத்து நான் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான விலையை நான் எப்படி பண்ணுவேன், ஹையர் ப்ரைஸாக தான் நான் வைப்பேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியை ஹை ப்ரைஸில் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைப்பதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. தேர் பார்கெனிங் பவர் இஸ் ரிலேட்டிவ்லி லோ டியூ டு த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசஸ் மேட் பை தம். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்கன்னா ஹியூஜ் அளவில் அதிக டன் கணக்கில் வந்து அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்குவாங்க. ஆனால் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தான் வந்து அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸை வாங்குவாங்க. அப்போது என்னாகும், அவங்களுக்கு அந்த கம்மி அளவு அப்படின்னும் பொழுது இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 பொருள் வாங்குகிற இடத்துல நான் ஒரு 10 பொருள் மட்டும் ரா மெட்டீரியலை நான் வாங்குறேன்னா எனக்கு அதனுடைய விலை வந்து அதிகப்படியாக தான் கொடுப்பாங்க. இதுவே நான் வந்து 10 பொருள் வாங்குகிற இடத்துல நான் 100 பொருளை நான் உங்கள் பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னும் பொழுது ரா மெட்டீரியலை அவங்களுக்கு கம்மி பண்ணி விலை கொடுப்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது, இவங்களால வந்து பார்கெயின் பண்ண முடியும். நீங்கள் கம்மியாக தானேங்க வாங்குறீங்க, இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும். இதுவே நீங்கள் 1000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு விலை கம்மி பண்ணி தரேன் அப்படின்வாங்க. அப்போது கம்மி அளவில் வாங்குறதுனால இவங்களுடைய பார்கெனிங் பவர், அதாவது விலை பேசி வாங்குறது அப்படின்றது வந்து அவங்களால முடியாது. ஆல்சோ தே cannot afford to take the risk of buying in bulk as they have no facilities to store the materials. சரி, ஒருவேளை நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம ரா மெட்டீரியலை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சா கூட அவங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷனுக்கு தேவையோ அதை மட்டும் அவங்க அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ரா மெட்டீரியலை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோர் பிளேஸ்ன்னு அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா. அது வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அவங்க பண்ணுறதே ஸ்மால் பிஸ்னஸ். அவங்க இந்த ஸ்டோரேஜுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்கேசிட்டி ஆஃப் மெட்டல்ஸ், chemicals and extractive raw materials in the economy, the small scale sector suffers the most. So அதாவது மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, மெட்டல்ஸ்னால் ஜென்ரல் ஸ்கேசிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் வந்து அதாவது ஒரே இடத்துல எல்லா மெட்டல்ஸுமே நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அது நம்ம வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை கெமிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் ரா மெட்டீரியல்ஸ் இந்த எக்கானமி, அதாவது ரா மெட்டீரியல்ஸை வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குறைந்த அளவில் கிடைக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதற்கான குவாலிட்டியை கொடுத்து தான் அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து கம்மி அளவில் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ஸ் வந்து இருக்கிற அந்த ரா மெட்டீரியலை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. திஸ் ஆல்சோ மீன்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஃபார் த எக்கானமி அண்ட் லாஸ் ஃபார் ஃபர்தர் யூனிட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. அண்ட் ஃபார் த எக்கானமி. ஸோ இந்த பொருளாதாரத்துக்கு இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அளவில் தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸ்னால் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ்.
தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரியல் ஸ்கில்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை நிர்வாகம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த நிர்வாகத்தன்மை இருக்கணும்னா அதற்கான படிப்பறிவு இருக்கணும், இல்லை அதற்கான அனுபவமும் இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட கண்டிப்பாக அது ஒரு லேகிங்காக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. வெறும் அவங்களுடைய வாய் கணக்கு போட்டு தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பெரிய அளவுக்கு டேலண்ட்டாக வந்து அந்த நிர்வாகத்திறன் கொண்டு செய்கிறவங்களாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ்லி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸை தான் எடுப்பாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ்னால் வந்து சிஏ படித்தவங்க, பிகாம் படித்தவங்கள வேலைக்கு உட்கார வைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னா வந்து ஒரு டிப்ளமா படித்தவங்கள வந்து இன்ஜினியர்ஸை வந்து வேலையில் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ தீஸ் பிஸ்னஸஸ் ஆர் ஜென்ரலி ப்ரமோட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் பை எ சிங்கிள் பர்சன் and who may not possesses all the managerial skills required to run the business. ஸோ நார்மலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக தான் இருப்பாங்க. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டோ இல்லை கடன் வாங்கியோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சிங்கிள் பர்சனுக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து எல்லா மேனேஜரியல் ஸ்கில்ஸும் வந்து இருக்குமா, எல்லா நிர்வாகத்திறனுக்கான ஒரு பிஸ்னஸை நிர்வாகம் பண்ணுறதுக்கான எல்லா திறமையுமே அவருக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. Many of the small business entrepreneurs possess a sound technical knowledge but are less successful in marketing the output. அவங்க வந்து அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து திறமை வாய்ந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் வந்து சரியான முறையில் சேல் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிறதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. அது வந்து ஒரு கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட்டிங் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? அவங்க வந்து டெக்னிக்கலாக ப்ராடக்ட்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ண, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி பிஸ்னஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மோரோவர் தே மே நாட் ஃபைண்ட் இனஃப் டைம் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இதை விஷயத்தையுமே மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு சிங்கிள் பர்சனால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அட் த சேம் டைம் தே ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு ஆஃபர் ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு படித்த பட்டதாரிகளை, ஒரு ப்ரொஃபஷனல்ஸை வந்து அந்த பிஸ்னஸில் உட்கார வைக்க முடியுமானா அதற்கான அடிக்குவேட் ஃபினான்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, வேலைக்கு உட்கார வச்சா. ஸோ அந்த மாதிரி படித்தவங்களை உட்கார வச்சா அதுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான வழியும் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஒரு மேனேஜரியல் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல லேக் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் இட் ஜென்ரேட் ரெவென்யூ. ஸோ ஒரு பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை நாம் எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், எவ்வளோ ப்ராஃபிட்டில் நம்ம சேர்க்க போகிறோம், அந்த மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, மக்களுடைய தேவைகள் என்ன, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை ப்ராஃபிட் பார்க்க முடியும். எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஆஃப் குட்ஸ் requires a thorough understanding of the customers needs and requirements. ஸோ ஒரு எஃபெக்டிவாக ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, கஸ்டமர்ஸனுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு முதல்ல இருக்கணும். இன் மோஸ்ட் கேசஸ் மார்க்கெட்டிங் இஸ் அ வீக்கர் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஆர்கனைசேஷன். ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு லேகிங் இருக்கும். தீஸ் ஆர்கனைசேஷன் ஹேவ் தேர்ஃபோர் டு டிபெண்ட் எக்ஸசிவ்லி ஆன் மிடில்மேன் who at times exploit them by paying low price and delayed payments. ஸோ இந்த மாதிரியான சூழலில் அந்த இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை வந்து இப்போ விவசாயிகளே எடுத்துக்கோங்க, அவங்க வந்து இப்போ வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்கு நேராக கொண்டு போய் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, விலை என்ன, எதுவுமே தெரியாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, மிடில்மேன்ஸ், இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்பி தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட இருந்து கம்மியான விலையில் வாங்கி வெளியே கொண்டு போய் அதிகப்படியான விலைக்கு விற்றுருவாங்க. அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாக்ட் ப்ராஃபிட்டை இவங்களால் அனுபவிக்க முடியாது. ஸோ ஃபர்தர் டைரக்ட் மார்க்கெட்டிங் may not be feasible for small business firms as they lack of necessary infrastructure.
ஸோ இவங்களே போய் நேரடியாக வந்து ஒரு பிஸ்னஸை போய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கொண்டு போய் தங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க சேலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னா, அதற்கான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் லெவலில் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டி. மெனி எம்எஸ்எம்இஸ் டு நாட் அதர் டு டிசையர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஓகேவா, இப்படி தான் நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. இன்ஸ்டட் தே கான்சன்ட்ரேட் ஆன் கட்டிங் த காஸ்ட் அண்ட் கீப்பிங் த ப்ரைஸ் லோ. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில் ரா மெட்டீரியலை வாங்கணும், அதை வந்து காஸ்ட்டை வந்து அதிக அளவில் கொடுத்தா நம்மளால் விற்க முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, லோயர் விலையில் விற்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லேக் ஆகுது. ஸோ தே டு நாட் ஹாவ் adequate resources to invest in quality research and maintain the standards of the industry, nor do they have the expertise to upgrade technology. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே குவாலிட்டி செக்குன்னு இருக்கும். ஓகேவா, நல்லா அந்த தரத்தோடு வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னே ஒன்று தனியாக இருக்கும். அவங்க வந்து செக் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை வந்து சேலுக்கே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதே போல் டெக்னாலஜியில் வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கும் பொழுது அந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் தான் குவாலிட்டியான ப்ராடக்டை காம்படிட்டிவாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோட நம்ம கம்பீட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியல, நம்மளால் அந்த டெக்னாலஜியோட அடாப்ட் ஆக முடியல அப்படின்னும் பொழுது அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் மெயின்டைனிங் குவாலிட்டி இஸ் தேர் வீக்கஸ்ட் பாயிண்ட் வென் கம்பேரிங் டு குளோபல் மார்க்கெட். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் லெவலில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க குவாலிட்டியை வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு பெரிய வீக்கஸ்ட் பாயிண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். டியூ டு லேக் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஆர் லேக் ஆஃப் டிமாண்ட், மெனி firms have to operate below full capacity due to which their operating cost tend to increase. அதாவது மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்லேயும் அவங்களுக்கு லேக் ஆகுது, என்ன ப்ராடக்ட் டிமாண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுலையும் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா many firms have to operate below full capacity due to which their operating cost tend to increase. அப்போ என்ன தேவைகள் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்மளை வந்து கொண்டு போய் மார்க்கெட்டில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நம்ம பொருளை விற்க போகிறோம், இந்த மாதிரியான எந்த ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ வந்து இல்லாமல் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன தான் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அவங்க வந்து ஃபுல் எஃபெக்டோடு வந்து அவங்க ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதற்கான காஸ்ட்டை வந்து சரியான விலையை அவங்களால வந்து நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கஷ்டம்தான் இல்லையா. ஏன்னா வந்து மார்க்கெட்டிங்கோட ட்ரெண்ட் என்னன்னு தெரியணும், மக்களுடைய தேவைகள் என்னன்னு தெரியணும், என்ன மாதிரியான டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது, அதுக்கேற்ப நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது டியூ டு விச் தேர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் டென் டு இன்க்ரீஸ்டு. அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது வந்து அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிராஜுவலி திஸ் லீட்ஸ் டு சிக்னஸ் அண்ட் க்ளோஷர் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டு என்னென்ன தெரியாமல் அவங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது வந்து சேல் ஆகாமல் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், கம்பெனி அதாவது அவங்க போடுற செலவுகளை எல்லாம் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் போட்டுடுறாங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகாமல் நிற்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்பொழுது அவங்க பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கூட வந்து அவங்களுக்கு ஏற்படும்.
அடுத்தது இல்லை வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இல்லை, மார்க்கெட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதிக அளவிலான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராடக்டை நல்ல விதமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா கூட. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், குளோபல் காம்படிஷன். Apart from the problems stated above, MSME are not without fears, especially in the present context of globalization. These enterprises face competition is not only from medium and large industries, but also from multinational companies which are giants in terms of their size and business volumes. ஸோ இப்போ குளோபல் லெவலில் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாம் வந்து கம்பீட் பண்ணி தான் தங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ பெரிய பெரிய லெவல் பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் குளோபல் லெவலில் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும், மேனேஜரியல் ஸ்கில் செட் இருக்கும், ரா மெட்டீரியலுடைய குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து அப்படி இருக்கும். அப்போ அதை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க அதுக்கு ஈக்குவலாக கம்பீட் பண்ணி இந்த எம்எஸ்எம்இஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு லேகிங் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்கள வந்து கம்பீட் பண்ணி இவங்க ஒரு லெவலுக்கு வர்றது அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. கம்பீட் பண்ணி இவங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை எம்எஸ்எம்இஸ். ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.